டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் புதுசாக வந்திருக்கக்கூடிய லாவை நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே வந்து என்கொயரி பண்ணுறீங்க. ஆக்சுவலாக வந்து பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சி அதிநியம் இந்த மூணுமே வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் PNSS பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஒரு சிவில் கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான கோர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து போகணும். ஒரு கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான கோர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து போகணும். ஒரு நுகர்வோர் கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான கோர்ட்டுக்கு வந்து நம்ம போகணும். அப்படி போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து சரியான ஒரு இது வந்து கிடைக்குமே தவிர இந்த அத்தியாயம் 12 பொறுத்த மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து காவல்துறைக்கு சம்மந்தப்பட்டது. ஏன் அப்படின்னா இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் எனக்கு தெரியும் அதனால நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுவாங்க. பட் அது வந்து எப்போதுமே வந்து பாசிபிள் இருக்காது. அப்படி இருக்கும்போது அசிய காவல்துறையினராக நமக்கு தெரிஞ்ச சட்டத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் போது மட்டும்தான் இது தப்பு, இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல முடியும். அப்போ டிஎன் யூசரிப் நடத்தக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம், டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் புதுசாக வந்திருக்கக்கூடிய லாவை நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே வந்து என்கொயரி பண்ணுறீங்க. ஆக்சுவலாக வந்து பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சி அதிநியம் இந்த மூணுமே வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிஆர்பிசி படி ஃபஸ்ட்டு வந்து சிஆர்பிசி தான் இருந்துச்சு. அந்த சிஆர்பிசி படி வந்து நம்ம ஒரு அக்யூஸ்டை வந்து கஸ்டடி எடுக்கும் அப்படின்னா 15 நாள் வரைக்கும் தான் வந்து நம்மளால் கஸ்டடி எடுக்க முடியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 நாட்கள் வரையுமே வந்து கஸ்டடி எடுக்க முடியும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நிறைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பம்சங்கள் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் PNSS பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுத்த உடனே வந்து இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி மலைச்சி போய் பார்க்காம இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிம்பிளாக அதை அசஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஜட்ஜ் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி நீங்கள் படிக்காமல் ஒரு செஷனில் ஒரு எஸ்ஐக்கு என்ன வேணும், ஒரு உயர் அதிகாரியாக ஒரு எஸ்ஐவா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரிஞ்ச ஒரு போலீஸா வந்து நம்ம இருக்கணும். அப்போ அதுக்கு தேவையானது மட்டும் நம்ம பிக்கப் பண்ணா மட்டும் போதுமானது. ஸோ எக்ஸ்ட்ரா படிக்கிறது வந்து உங்களுடைய நிலைப்பாடு. பட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணா மட்டும் போதுமானது. அப்போ இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 39 அத்தியாயங்கள் வந்து அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி 531 பிரிவுகள் அவைலபிளாக இருக்கு. அப்போ இந்த 531 படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா 531 வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஆனால் டே டு டே லைஃப்பில் பொதுமக்கள் காவல்துறை, காவல்துறை நீதித்துறை, குற்றவாளி காவல்துறை, குற்றவாளி நீதித்துறை, காவல்துறை இப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொட்டேஷனாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃபர்தராக என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. அவன் கொலை பண்ணிட்டான், நான் வந்து போலீஸ்காரன், அவனை வந்து நான் என்கவுண்டர் போட போகிறேன் அப்படின்னா அது வந்து தவறான செயல். ஸோ இந்த நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் மட்டும்தான். ஓகேவா? ஸோ நீதித்துறையை தாண்டி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நமக்கான உரிமையை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதே மாதிரி ஒரு கொலை குற்றம் பண்றான் அப்படின்னா அவன் குற்றவாளி. பட் இருந்தாலுமே அதுக்குண்டான நடைமுறை என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவை வந்து கிட்டத்தட்ட 39 அத்தியாயங்கள் இருக்கு. 39 அத்தியாயங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்த உடனே வந்து அத்தியாயம் 1 வந்து முன்னுரை தான். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 வந்து குற்ற வழக்கு நீதிமன்றங்கள் அலுவலகங்கள் ஆகியவற்றினுடைய அமைப்பு. இப்போ குற்ற வழக்கு நீதிமன்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சென்னை ஹைகோர்ட் இருக்கு அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்டுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கு,
அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஷன் கோர்ட்னா என்ன, அதே மாதிரி முன்சிப் கோர்ட்னா என்ன, எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய கோர்ட் இருக்குது. இந்த கோர்ட்டு ஒவ்வொன்றுமே வந்து என்ன பர்பஸ்க்காக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இன்னுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் இருக்கா, ஓகே இந்த கோர்ட்டுக்கு போனால் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு சிவில் கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான கோர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து போகணும். ஒரு கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான கோர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து போகணும். ஒரு நுகர்வோர் கேஸ் இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான கோர்ட்டுக்கு வந்து நம்ம போகணும். அப்படி போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து சரியான ஒரு இது வந்து கிடைக்குமே தவிர சும்மா எடுத்த உடனே வந்து ஹைகோர்ட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகாம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது அதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து 3வது அத்தியாயத்தை பொறுத்த மட்டும் நீதிமன்றங்களின் அதிகாரங்கள். இப்போ நீதிமன்றங்களின் அதிகாரங்கள்லாம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாருமே வந்து ஜெய்பீம் படம் பார்த்துருப்பீங்க. ஒரு டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துவாங்க. உடனே வந்து அந்த பொண்ணு வந்து அவருடைய அட்வொகேட்டுக்கு வந்து கால் பண்ணி சொல்லும்போது அந்த அட்வொகேட்டு ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜு கிட்ட போய் சொல்லுவாங்க. ஜட்ஜி டிஜிபி கிட்ட பேசி டிஜிபி வந்து டைரெக்டாக வந்து போலீஸ் கால் பண்ணி பேசுவாங்க. அப்போ ஒரு நீதிமன்றத்தோட அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சென்னை ஹைகோர்ட்டு, மதுரை ஹைகோர்ட்டு, அதே மாதிரி நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் சுப்ரீம் கோர்ட்டு, ஒவ்வொரு இதுக்குமே வந்து மாநிலத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் வந்து மஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து இந்த யூனிட் 3ல் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறமா யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல்நிலை காவல் அலுவலர்கள் அதிகாரங்கள், அதே மாதிரி நடுவர்கள் காவல்துறை 2 பேருக்கும் உள்ள உறவு முறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 5. இந்த அத்தியாயம் 5 வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஆட்களை கைது செய்தல், அதாவது அரெஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ். ஒரு கொலை குற்றம், கொள்ளை, கூட்டு கொள்ளை, கற்பழிப்பு எக்ஸெட்ரா ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான நடைமுறை என்ன, 24 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவர் முன்னிலையில் அவங்கள வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயிலாக சொல்லக்கூடியதான் இந்த அத்தியாயம் 5. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 6. ஸோ இந்த அத்தியாயம் 6 பொறுத்த மட்டும் முன்னிலையாவதை கட்டாயப்படுத்தும் நீதிமன்ற கட்டளைகள், அதாவது ப்ராசஸ் ஆஃப் கம்பல் அப்பியரன்ஸ். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி தலைவர் அவருக்கு வந்து சம்மன் கொடுக்க போகிறாங்க காவல்துறை. அந்த சம்மனை வந்து வீட்டுக்கு வெளியே வந்து ஒட்டிடுறாங்க. அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மனை வந்து கிழிச்சு போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து இன்ஸ்பெக்டர் போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் போனோடனே அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு சம்மன் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அண்ணன் தம்பி, அப்புறம் அப்பா அம்மா யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். யாருமே இல்லாத பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்தர் ஸ்டெப் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே ஆள் இருந்தும் நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே சோதனை ஓடிட்டு வரோம் அப்படின்னா அது வந்து தப்பு தான். அப்படி இருக்கும்போது இந்த அத்தியாயம் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலையாவதே கட்டாயப்படுத்தக்கூடிய நடைமுறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து நல்லாவே படிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த பிஎன்எஸ்எஸ் பொறுத்த மட்டும் ஒரு காவல்துறை வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, பொதுமக்களை வந்து எப்படி நம்ம அசஸ் பண்ணணும், எப்படி நம்ம அசஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லக்கூடியதான் இந்த பாரதிய நகரிக் சுரச சங்கீதா. ஆக்சுவலாக வந்து ஒரு எஸ்ஐ ஆக போகிறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நிறைய கேஸ் வந்து நம்மக்கிட்ட வரும். கடவுளுக்கு அடுத்தபடியாக வந்து பொதுமக்கள் வந்து நிற்கிற இடம் எங்கே அப்படின்னா காவல் நிலையம் தான். ஐயா இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், என் தம்பி வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், என் ஒய்ஃபை வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்கள் அண்ணன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், என் தங்கச்சி வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், நீங்கள் வந்து கேளுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு காவல்துறை வந்து அதுக்குண்டான நடைமுறை என்னவோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சட்டம் தெரியணும். சட்டம் தெரியாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. ஓகேவா? அப்போது சட்டம் தெரிஞ்ச காவல்துறையை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினரும் ஒரு நன்மதிப்போட வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சமுதாயமும் நல்ல மதிப்போட வச்சிருக்கோம். ஸோ திங்க் பண்ணி பாருங்க, இதுல நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 7 வந்து பார்த்தீங்கன்னா 6 பார்க்கலாம். அத்தியாயம் 6. ஸோ அத்தியாயம் 6 பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சம்மனை பற்றி பார்த்தாச்சு. ஸோ அத்தியாயம் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பொருட்களை தாக்கல் செய்வதை கட்டாயப்படுத்தும் நீதிமுறை கட்டளைகள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குற்றத்தில் வந்து ஒரு காரு, பைக்கு, வீடு, ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து சரண்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லக்கூடியதான் இந்த அத்தியாயம் 7. ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 8லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்க்கலாம். அடுத்து அத்தியாயம் 11, அதாவது 12, அத்தியாயம் 12. இந்த அத்தியாயம் 12 பொறுத்த மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து காவல்துறைக்கு சம்பந்தப்பட்டது. ஏன் அப்படின்னா PNSS செக்ஷன் 168 அதாவது என்ன சொல்லுதுன்னா, கைது செய்வதற்குரிய குற்றங்களை காவல்துறையினர் தடுக்க வேண்டும் என்பது பற்றி. அதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் காவல்துறை முன்னாடி ஒரு அஃபென்ஸ் நடக்க அப்படின்னா அந்த அஃபென்ஸை காவல்துறை முழு கட்டுப்பாட்டோட, முழு அதிகாரத்தோட அந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தணும். அதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த செக்ஷன் 168 PNSS. அதே மாதிரி செக்ஷன் 169 என்ன சொல்லுது அப்படின்னா, கைது செய்வதற்குரிய குற்றங்களை செய்வதற்கான திட்டம் பற்றிய தகவல். இப்போ வந்து ஒருத்தன் வந்து கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு தகவல் கிடைக்க அப்படின்னா அந்த கொலையை தடுக்கிறதுக்காக காவல்துறை வந்து என்ன வேணா பண்ணலாம். அதை சொல்லக்கூடியதான் PNS செக்ஷன் 169. அடுத்து 160, அதாவது 170 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, கைது செய்வதற்குரிய குற்றங்களை செய்யப்படுவதை தடுப்பதற்காக கைது செய்தல். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரு பிளான் வந்து போடுதான், அந்த பிளான் போடும் போதே நமக்கு தகவல் கிடைக்கு, அதை நம்ம தடுக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து கொலை பண்ண போறான், வெட்ட போறான், குத்த போறான், கற்பழிக்க போறான் அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தி கைது செய்யறது. இதை பற்றி சொல்லக்கூடியது செக்ஷன் 170. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 171 PNSS 171 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு காவல்துறை முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை சென்ட்ரல் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, காவல்துறை வந்து அங்கே டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு முன்னாடி பொது சொத்துக்கு யாராவது ஒருத்தர் ஆணோ பெண்ணோ வந்து லைட்டை உடைக்கிறது, ட்ரெயினில் கள்ள தூக்கி எறிகிறது, பஸ் கண்ணாடி உடைக்கிறது, போலீஸ் காரை நூறுக்கிறது, இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அதுக்குண்டான ஸ்டெப் என்னவோ அதை சொல்லக்கூடியதான் PNS செக்ஷன் 171. ஓகேவா? இதில் வந்து அசையும் பொருள், அசைய பொருள் ரெண்டுமே அடங்கும். அசையும் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கு, காரு, ட்ரெயின், ஃப்ளைட்டு எக்ஸெட்ரா. அசையா பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுடைய சுவரு, அப்புறம் காவல் நிலையம், பஸ் நிலையம், முக்கியமான அரசு பள்ளி எக்ஸெட்ரா, இது எல்லாமே வந்து அசையா சொத்து. ஓகேவா? அடுத்து 172 பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 172. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி வந்து ஒரு பொதுக்கூட்டம் பண்ண போகிறோம், நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போகிறாங்க. உடனே வந்து பந்தோஸ்துக்கு நின்ன ஒரு டிஐஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போகக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. அவங்க வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. ஆர்குமெண்ட் பண்ணும்போது அந்த டிஐஜி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, PNSS செக்ஷன் 172 படி நான் வந்து உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன், ஸோ புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பக்குவமா வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காவல்துறைக்குள்ள அதிகாரம். அதாவது பொதுமக்கள் எல்லாத்துக்குமே வந்து சட்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா தெரியாது. ஆனா காவல்துறையா வந்து நம்ம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டம் எனக்கு தெரியும் அதனால நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுவாங்க. பட் அது வந்து எப்போதுமே வந்து பாசிபிள் இருக்காது. அப்படி இருக்கும்போது காவல்துறையினரா நமக்கு தெரிஞ்ச சட்டத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் போது மட்டும்தான் இது தப்பு, இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல முடியும். அப்போ இந்த செக்ஷன் 172 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, காவல்துறையினரின் சட்டப்படியான அதிகாரங்களுக்கு கட்டுப்படுபவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு எஸ்ஐ ஆகிட்டீங்க, உங்கள் ஸ்டேஷன் லிமிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பொதுக்கூட்டமோ சம்திங் வேறு ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்களுடைய பேச்சுக்கு அவங்க கட்டுப்பட்டு ஒபே பண்ணி அந்த இடத்த விட்டு அவங்க நகண்டு போகணும். அதை மீறி அவங்க ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து நம்ம நடவடிக்கைக்கு வந்து உட்படுத்தலாம். அதை பற்றி சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அத்தியாயம் 12 வந்து தெளிவாக சொல்லுது காவல்துறையினரின் தடுப்பு நடவடிக்கைகள் பற்றி. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்து வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்க்கலாம். ஸோ பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதாவை பொறுத்த மட்டும் 39 அத்தியாயங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 531 பிரிவுகள் அவைலபிளாக இருக்குது. ஒரு எஸ்ஏவா என்ன வேணுமோ அதை மட்டும் படித்தா மட்டும் போதுமானது. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PNSS, PSA,
பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டெய்லியுமே வந்து கிளாஸஸ் எல்லாமே நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கூட எஸ்எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் அவங்க எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். சேம் டைம் அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாரதிய சாட்சி அதிநியம். ஒரு கேஸில் அந்த கேஸ் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா சாட்சியம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்படி பார்க்கும்போது ரீசெண்ட் டைமில் வந்து சைபர் கிரைம் அபன்ஸ் வந்து நிறையா நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவுமே வந்து குற்றங்கள் அதிகமாக நடக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள சிச்சுவேஷனில் சாட்சியம் வந்து எவ்வளவு முக்கியம், பாரதிய சாட்சி சட்டம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக அடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம்.